நம்மளை தேவன் இந்த உலகத்தில் படைத்ததற்கான நோக்கமே இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆதாம் கிட்ட தேவன் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவை எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அன்னைக்கு தேவன் ஆதாமுக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தை இன்னைக்கு நமக்கும் இருக்குது. அவர் சூழ்நிலையை பார்த்து அழுது கொண்டு தான் இருக்காங்களே தவிர அந்த சூழ்நிலையை அவங்க ஆண்டுகொள்ள அவங்களுக்கு போதுமான தைரியம் இல்லாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. மீளவே முடியாத கடன் பிரச்சனை இல்லை, டாக்டர்ஸ் சொல்றாங்க அவ்வளோதான், இனி உங்களால் அடுத்த நிலைமைக்கு முன்னேறி வர முடியாது, நீங்கள் உங்கள் கடைசி நாளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுலேயே அவங்க அவிசுவாசப்பட்டு பயந்து அவங்க அழுகைக்குள்ளாக தான் போகிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது. அதே மாதிரி வியாதி உங்களை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலையும் நிச்சயமாக ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் உரிமை தேவனானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.